வணக்கம். சிவாய நம. நிறைய பேர்த்துக்கு பணத்தட்டுப்பாடு காரணமே இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். தினமும் நம்ம சம்பாதிக்கிறோமா, ஆனால் மிச்சம்னு எதுவுமே இல்லை. மேற்கொண்டு கடன்கள் ஆயிட்டுருக்கு. பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரிய அளவில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு உண்டான வழி வகை முறையானது எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். கொஞ்சமாக மாற்றம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நமக்கு மாற்றம் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பாருங்கள். உங்களோட நேரம் காலம் சரியாக இருந்தால் நிச்சயமாக இது உங்களுக்கு பலன் தரும். சரியா? சரி, ஓகே. அதாவது சப்பாத்திக்கு பிசைகிற கோதுமை மாவு வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. சுத்தமான ஜலத்தை எடுத்து உப்பு போடாமல் நல்ல கெட்டியாக பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி அதில் வடக்கு போகிற மாதுளை மரக்குச்சி அல்லது நெல்லி மரக்குச்சி எடுத்து இந்த 2 விரலை தான் பிடிச்சு, சரியா, இந்த 2 விரலை பிடித்து கொண்டு ஸ்ரீம் மகாலட்சுமியுடைய மந்திரம் ஸ்ரீம் அப்படிங்கிறத எழுதிட்டு உருண்டை பிடிச்சு இந்த கையில் வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு ஸ்ரீம் எழுதி இப்படி 21 உருண்டைகளை ரெடி பண்ணு. 21 தலைமுறையும் செய்த புண்ணிய பலன்கள் கொஞ்சமாவது செஞ்சுருப்பாங்கல்ல. எத்தனை பாவம் வேணாலும் பண்ணியிருக்கட்டும், கொஞ்சோண்டு கடுகளவாவது புண்ணியம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் தட்டுப்பாடுங்கிறது பெரிய அளவில் பாதிக்காமல் இருக்கும். பெரிய அளவில் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக அதை எழுதிட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கள். மறக்காமல் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் முன்னோர்களை நினச்சி நன்றி சொல்லுங்கள். குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த வம்சத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் குளம் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் மீன்கள் கண்டிப்பாக இருக்கும், அல்லது ஆறாக இருந்தால் அந்த இடத்துலையும் மீன்கள் இருக்கும். அதுக்கு கொண்டு போய் உணவாக போட்டுருங்க. உணவாக போட்டதுக்கப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாது. நீங்கள் நேராக உணவுக்கு உணவளித்த பின்பு அந்த கோதுமை மாவு உருண்டைகளை 21 தலைமுறைக்கு நம்ம சேர்ந்து பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு திரும்பி பார்க்காம கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து ஒரு தீபம் போட்டு உங்கள் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாம் சரியாகிவிடும். சிவாய நம.